ஸோ இதில் என்ன நடக்கும்னாக்கா, நம்ம மைண்டோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அன்கான்ஷியஸ் மைண்ட், இந்த பக்கம் கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் அவங்கள சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கிற ரெக்கார்டிங்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கைடிங், இது வந்து செல்ஃப் ஹிப்னோசிஸ். அவங்கள ஹிப்னோடைஸ் பண்ணிவிட்டு அவங்கள இந்த சப்கான்ஷியஸ் லெவலில் எடுத்துகிட்டு வருவோம், இந்த மிடில் லெவலில். அப்போ அவங்களால அதை உணர முடியும். ஏன் உடம்பு வந்து டிஸ்டர்ப் ஆகுது? இப்போ இந்த மைண்டில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், இந்த சோலோட கனெக்ட் ஆகிருக்கும், அதுக்கு கிளாரிட்டி கிடைக்கிற வரைக்கும் அது டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இதர் அதுக்கு கிளாரிட்டி கிடைச்சிடணும். இப்போ ஏதோ ஒரு யோஜனை நமக்கு வந்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த யோஜனை நமக்கு கிளியர் ஆகிற வரைக்கும் அது நம்மளை விடாது. ஏதாவது ஒன்று திரும்ப 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 நம்மளை தூண்டிகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப சால்வே பண்ண முடியாத நிறைய பிரச்சனைகள்லாம் இதில் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு கொடுக்க முடியும்.